அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நான் கொண்டு வந்த அமல் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த அமல், உறுதியான அமல். இந்த துவாவுடைய தன்மையை பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான இந்த வசனம், ரொம்ப வித்தியாசமானது. இந்த வசனத்தை நீங்கள் ஒழுவுடன் ஓதலாம், ஒழுவில்லாமல் மோதலாம். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த வசனத்துக்கு எண்ணிக்கையே கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் ஓதிக்கலாம். இத்தனை தடவை தான் ஓதணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. மூன்றாவதாக, இந்த ஆயத்தை எந்த நேரத்தில் வேணாலும் ஓதிக்கலாம். அப்படி அமைப்பு உண்டு. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதிக்கலாம் இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை. இது குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் ஓதணும் அப்படி கிடையாது. குழந்தை இல்லைனா ஓதலாம், வியாபார பிரச்சனைனா ஓதலாம், கடன் பிரச்சனை மூழ்கி இருந்தால் கூட ஓதலாம், செல்வ செழிப்பாக இருக்கக்கூட ஓதலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், செய்வன பிரச்சனைகள், பயங்கரமான எதிரிகளின் பிரச்சனைகள், கடினமான நேரத்தில் சிக்கிக்கொண்டவர்கள், திடீர் பிரச்சனைகள் சந்திக்கிறவங்க யார் வேண்டாமலும் இந்த வசனத்தை ஓதிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமான வசனம் அது. அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தை 7 முறை குர்ஆனில் கூறியிருக்கிறான். 7 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இதை வந்திருக்குது. கடினமான நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த வாசகத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கட்டளையிட்டிருக்கு. 2 வாசகம், அப்படிப்பட்ட வாசகம் அது. நீங்கள் அதிகமாக ஓதணும். ஓதிட்டு துவா கேளுங்க. அந்த வசனம் அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய என்று எழுதுகிறாங்க. அப்படிப்பட்ட வசனம். ஹாமீம் லா இன்சுரோன், அல்லாஹ் உடன் இருந்தால் பயம் இல்லை. இதனுடைய பொருள் அது. இன்றைக்கி 10 தான் ஓதணும், உடனே நாளைக்கு உடனே நடக்கணும்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த காரியம் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் நிகழ்ந்தே தரும். ஆனால் ஓதிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வேலை நேரத்தில் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு தான் கூட இதை ஓதிக்கிட்டே இருக்கணும். ஒழு இருந்தாலும் பரவாயில்ல, ஒழு இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஹாமீம் லா இன்ஷரூன் மிக உறுதியான அமல். இதை அப்படிப்பட்ட அமல் நீங்கள் ஓதுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு பயம் இருக்கா? எதிர்காலம் பற்றி பயம் இருக்கா? மனிதர்கள் பற்றி பயம் இருக்கா? வாழ்க்கையின் பிரச்சனைகள் பற்றி பயம் இருக்கா? இருந்தால் இன்று அந்த பயம் முடிஞ்சு போகும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, நல்லடியர்களே, ஒரு போர்க்களத்தை இமேஜின் பண்ணுங்க. மண் தூசி எழுகிறது, கத்தும் சத்தம், எதிரிகள் 1000 பேர். இந்த பக்கம் யார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய சஹாபாக்கள் சில பேர் மட்டுமே. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? ஹாமீம் லா இன்ஷரூன். இதன் அர்த்தம் என்ன? அவர்கள் உதவி பெற விட மாட்டார்கள். ஆனால் இந்த ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு அறிவிப்பு, இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு சக்தி. நான் கேட்குறேன், அல்லாஹ் நம்மோடு இருந்தா யாராவது நம்மை தோற்கடிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. இன்று நம்ம வாழ்க்கையில் எக்ஸாம், ஜாப் டென்ஷன், ஃபேமிலி ப்ராப்ளம், சோசியல், இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பார்க்குறோம்? பயம், மனசோர்வு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? ஹாமீம் லா இன்ஷரூன். நீங்கள் அல்லாஹ் சைடில் இருந்து பிரச்சனையில் சைடில் இருக்காதீங்க. உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நினைவில் வைங்க, அல்லாஹ் உங்கள் இடத்தில் இருந்தால், உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் யாரும் உங்களை வெல்ல முடியாது. நல்லடியார்களே, சில நேரம் இரவில் நாம் தூங்க முடியாமல் இருக்கும், கண்ணீர் வரும், யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்று முதல் பயம் வந்தால் சொல்லுங்கள், துன்பம் வந்தால் சொல்லுங்கள், யாராவது காயப்படுத்தினா சொல்லுங்கள், ஹாமீம் லா இன்ஷரூன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஹாமீம் லா இன்ஷரூன். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் பலவீனமாக இல்லை, உங்கள் கூட அல்லாஹ் இருக்கான். யா அல்லாஹ், எங்கள் இதயத்தில் உள்ள பயங்களை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் பலவீனமார்கள் யாரப், ஆனால் நீங்கள் எல்லாம் வல்லவர். எங்களை துன்பப்படுத்துவரிடம் இருந்து காப்பாற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஹாமீம் லா இன்ஷரூன் என்ற நம்பிக்கையுடன் வாழ வையுங்கள். யா ரப்பி, எங்களுக்கு தைரியம் கொடு. எங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து வையுங்கள். நீங்கள் இருந்தால் போதும் யா அல்லாஹ். எங்களுக்கு வேறு யாரும் தேவையில்லை. எங்களை ஈமானுடன் வாழ வைத்து ஈமானுடன் மரணிக்க வையுங்கள்.
ஹாமீம் தா யுன்ஷரூன் இந்த ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு முஸ்லீமின் சக்தி. இதை நீங்கள் ஓதிட்டு துவா கேளுங்க. ஆனால் தினமும் ஓதுங்க, உடனே ஓதணும்னு நினைக்காதீங்க, ஓதுங்க. ஆமீன் ஆமீன் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.